நாட்டு வெடிகுண்டு, அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் மாணவர்கள் மோதிக்கொள்ளும் நிலையில் மாணவர்களின் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் நவ மணிகண்டன் கேட்டதற்கு கோவை சூலூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு ஆயுதங்களுடன் மோதிக்கொள்ளும் மாணவர்களின் மனநிலை தற்போது அதிகரித்து வருகிறது. இது மக்களிடையே என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று மக்களிடம் கேட்போம். இந்த மாதிரியான கலாச்சாரங்கள், வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு, கத்தி, இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் தமிழகத்துல அதிகரித்துட்டு வருகிறது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர் சரியில்லை, அதான் காரணம். பெற்றோர் கேட்டா குழந்தைகள் நல்ல முறையை சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அதான் செல்போன் வாங்கி கொடுத்து தவறான வழியில் போகிறோம். மேலும் செல்லு வீட்டில் கண்டிஷன் பண்ணுறது கிடையாது, சுதந்திரம் விட்டுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இல்லை அதுக்கு வேண்டாத இடத்துக்கெல்லாம் போய் பண்ணோன்னா இந்த மாதிரி தப்பாக தான் நடக்க தோணும். நல்லதை ஏற்றுக்கணும். பசங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லை. அது பெற்றோர்களையும் பயம் இல்லாமல் போயிடுச்சு. யாருமே எதிர்த்து பேச முடியாத சுச்சுவேஷன். வாத்தியார்களும் பேச முடியாது, வீட்லையும் பேசினாலே அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இது. அது முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். இது அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் முடியும். நாங்களாம் படிக்கக்கூடிய காலத்தில் முழு உரிமை இருந்தது, முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டியது ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து அப்படின்றதுனா நல்லா இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம். சினிமாவில் வர மாதிரியே பண்ணுறாங்க. சினிமா தான் மெயின் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போதை கடத்துறதும், மீன் கடத்துறதும், ஆளுகள் கொலை பண்ணுறதும், ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் ஆள் கட்டி மறைமுகமாக கொள்றதெல்லாம் சினிமாவில் வர வசதிக்கு சில வயசு பசங்களே நாங்கள் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி இளைஞர் காட்டிட்டு வராங்க. அதுதான் இப்போ மெயின் காரணமே. இளைஞர்கள் கொஞ்சம் சினிமாவிலேருந்து எல்லாம் டைவெர்ட் பண்ண வைக்கணும். இப்போ அது மரியாதை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால இந்த பழக்க வழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. மெயின் இந்த வெடிகுண்டுகள்லாம் கத்தி வச்சு இது பண்ணுறது, வெடிகுண்டு கலாச்சாரம் எல்லாம் இப்போ ரொம்ப தெருவுக்கு தெருவு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. யூடியூப் மூலியமா நிறைய குழந்தைகள் பார்க்குறாங்க. அதை பயன்படுத்தி ஒருத்தரை பார்த்துட்டு இன்னொருத்தர் பண்ண நினைக்கிறாங்க. அதையை தடுத்தாலே முக்கால்வாசி சரியாயிடும். மாணவர்களின் வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து கேட்டதற்கு கோவை சூலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.